சிவகார்த்திகேயன் நடிப்பதற்கு முன்பு பல போராட்டங்களுக்கு பின்புதான் இவர் நடிகர் என்னும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றார். தற்போது இவருக்கு அடுக்கடுக்குகளாக பிரச்சனைகள் மட்டுமே வந்து நேர்கின்றது. காரணம், தற்போது விஜய் அவர்களுக்கு இணையாக ஒப்பிட்டு பேசும் வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார் சிவகார்த்திகேயன். 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி, பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத வளர்ச்சி. இவருக்கு அமையும் திரைப்படங்கள் அனைத்தும் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கின்றது. மிகச்சிறந்த பொழுதுபோக்கு கலைஞனாக இவரை மக்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இவ்வளவு பெரிய வளர்ச்சியும் புகழும் கிடைத்த பின்பு பல இகழ்ச்சிகளும் வன்மங்களும் இவரை நெருங்கி தாக்கிக் கொண்டிருக்கின்றது சமூக வலைதளங்களில். குறுகிய காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த சிவகார்த்திகேயனின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாததுதான் இதற்கு மிகப்பெரிய காரணம் என்று நான் நினைக்கின்றேன். இவரை பற்றிய உங்கள் கருத்துக்களை விமர்சனங்களில் பதிவிடவும்.